ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான காய் ப்ராக்கோலி. நிறைய எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் என்ன செய்யலாம், எப்படி சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ப்ராக்கோலி. முன்னாடி ரொம்ப கிடைக்காது. இப்போ ஆனால் எல்லா கடைகள்லையும் நல்லாவே கிடைக்கிது. எல்லா சீசன்லேயும் ஓரளவுக்கு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி சீசனல் வெஜிடபிள் தான். பட் ஆனால் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த ப்ராக்கோலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் என்னென்ன செய்யலாம், அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கோலி வச்சு ஒரு சூப். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ராக்கோலி நிறைய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சூப்பில் தான் நிறைய போடுவாங்க. அதை சமைக்கிறத விட சூப் மாதிரி நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்கோலி வச்சு நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கோலி வெஜிடபிள் சூப். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ராக்கோலி 10 பூக்கள், உருளைக்கிழங்கு 1, கேரட் பொடியாக நறுக்கியது 1, சின்ன வெங்காயம் 10, வெங்காயத்தாள் பொடியாக நறுக்கியது 1/4 கப், வெண்ணெய் 1 மேஜை கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, பிரியாணி இலை 1, பட்டை சிறிய துண்டு, கிராம்பு ஏலக்காய் தலா 1, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, பூண்டு 2 பல் நசுக்கியது, உப்பு ருசிக்கேற்ப, காய்ச்சிய பால் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு. ப்ராக்கோலி வெஜிடபிள் சூப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ராக்கோலி எப்படி க்ளீன் பண்ணணும், அது எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க, காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். இது நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இதுவே பர்பிள் கலர்லேயும் கிடைக்குதுங்க. ஆனால் நம்ம ஊரில் அது இன்னும் வரல. ஸோ இதுதான் நிறைய கிடைக்கிது. இது அந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி எல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பெருசாக இருந்து ஒரு குட்டி குட்டி பூவாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் எப்படி உள்ள குட்டி குட்டியாக புழு இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரியே இதையும் க்ளீன் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பூவாக எடுத்து போட்டுருவாங்க. அந்த புழுவெல்லாம் செத்துரும். ஆனால் அது உள்ளேருந்து வெளியில் வராது. உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கும். அதனால் சுடு தண்ணியில் எப்போவுமே போடாதீங்க. கல்லுப்பு போட்டு தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரோ ப்ராக்கோலியோ எடுத்து போட்டிங்கன்னா அந்த உப்பு தண்ணி பட்டவுடனே உள்ளே இருக்க புழு வெளியில் வந்துடும். உங்களுக்கு அது செத்து போகாது. வெளியில் கீழே அப்படியே தண்ணியில் அடியில் தங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பூவை எடுத்து நல்லா கழுவுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதை சுடு தண்ணியில் போடுறது. அது பெரிய புழுனா தான் உங்களுக்கு வெளியில் வரும். குட்டி குட்டியாக இருக்கிறது அது அப்படியே உள்ளேயே தங்கிரும், உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே கல்லுப்பு போட்ட தண்ணியில் காலிஃப்ளவர், ப்ராக்கோலியெல்லாம் கழுவுனிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது காலிஃப்ளவருக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ நிறைய நம்ம காய்கறிக்கு பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சீக்கிரம் பழுக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பழுத்து வீணாக போயிடக்கூடாதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எந்த காய்கறி வாங்கினாலுமே கொஞ்சம் கல்லுப்பு போட்ட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு அப்புறம் சாதாரண தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா நீங்கள் நறுக்குனிங்கன்னா ஓரளவு அந்த கெமிக்கலோட பாதிப்பெல்லாம் நம்மளுக்கு குறையும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கோலியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. போட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நம்ம வெண்ணெய் போட்டோம். அடுத்தது சின்ன வெங்காயம், அப்புறமா இந்த கேரட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வதங்கினோடனே இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலி,
நல்லா இதையும் வதக்கிடுங்க. உங்களுக்கு ப்ராக்கோலி வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அடுத்ததாக ஒரு சின்ன பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக சீரகம். நீங்கள் மிளகு சீரகம் வந்து தனியாக பொடி போனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மிளகு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்தோடனே மூடி கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக குக்கர்லேயும் வச்சு நீங்கள் ஒரு 2 விசில் கொடுத்தீங்கனாலே நல்லா எல்லா காயும் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து அரைச்சிட்டு சூப் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த காய் வந்து வேகட்டும். உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுருவோம். நீங்கள் இது கூட தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், பீன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். ஸோ எல்லா காய்கறிகளையும் சேர்த்தும் பண்ணலாம், தனியாக ப்ராக்கோலி போட்டும் நீங்கள் சூப் பண்ணலாங்க. இப்போ நம்ம காய்கறி வேகிறதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ பாருங்கள், நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ராக்கோலி வந்து ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி வெந்தாச்சு. இப்போ இந்த காய்கறியை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறோம். ஏன்னா அப்போ தான் சூப் வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும்ன்றதுக்காக. நீங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பில் ஒரு திக்னஸ் வர்றதுக்கு சோள மாவு கரைச்சி போடுவாங்க, இல்லைனா சிலர் வந்து மைதா மாவு கரைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாங்க. நீங்கள் வந்து இந்த நம்ம போடுற காய்கறியிலே ஒரு பாதி எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியோடு கலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்போட ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச ப்ராக்கோலி, கேரட், உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கோம். அது கூட வெங்காயம், மிளகு, சீரகம், அந்த பட்டையும் பிரியாணி இலையும் நீங்கள் எடுத்துருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துருங்க. காய்கறி வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்கு ஒரு 5-6 ப்ராக்கோலி, வெந்த ப்ராக்கோலியை எடுத்து அதையும் இதை மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிச்ச காய்கறி எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாங்க. வெந்ததுனால ஒரு சுற்றுனீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைஞ்சிரும். ஸோ இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி சூப்பாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த பாத்திரம் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் வெண்ணெய், வெண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இந்த வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாள் இல்லைன்னா பரவாயில்லைங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தாள் வந்து தனியாக போய் கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. எல்லோரும் சின்ன வெங்காயம் வாங்குவோம்.
வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளில் சில இதில் வந்து சின்னதாக முளை வரும். அதை தூக்கி போடாமல் அதை எடுத்து ஒரு தொட்டியில் வீட்டில் சும்மா ஒரு சின்ன மண் தொட்டியில் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு வாரத்தில் நல்ல வெங்காயத்தால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு 4-5 வெங்காயம் வீட்டில் தொட்டியில் ஊனி வச்சாலே போதும். உங்களுக்கு வெங்காயத்தால் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ப்ராக்கோலி, கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடயே மிளகு, சீரகம் போட்டிருந்தோம். பிரியாணி இலையும் பட்டையும் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வேக வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்சியை கழுவிக்கோங்க. அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம காய்கறி அரைச்சதுனால நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா எந்த மாவும் நம்ம இதோட சேர்க்கவே தேவையில்லைங்க. அரைச்சி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்போ இந்த சூப் வந்து ஒரு கொதி நல்லா வரட்டுங்க. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்ததான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கனால ஒரு கொதி வர்றதுக்கு விடுங்க. நீங்கள் இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி காய்கறி அரைச்சி சேர்த்துருக்கேன். சப்போஸ் எங்களுக்கு அப்படி வேண்டாம், கொஞ்சம் காய்கறிலாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாதி மட்டும் எடுத்து அரைச்சிக்கோங்க ஒரு திக்னஸ்க்கு. மிச்சம் அந்த கேரட்லாம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா அழகாக தெரியும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதை அரைச்சிட்டு கடைசியாக வந்து டெக்கரேட் பண்ணி, அதாவது கேரட்டை துருவி போட்டு கூட நீங்கள் வந்து பரிமாறலாம் உங்கள் சூப்பை. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, கொஞ்சம் கலந்துக்கோங்க. பால் வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மிளகு பொடி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிமாறும் போது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க ப்ராக்கோலி சூப்பு. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா காய்கறி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன், அதாவது சோள முத்துக்கள் வாங்கி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் சோளத்தை வந்து வேக வச்சு இதோட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சத்தை வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வேக வச்சு எடுத்துருக்க ப்ராக்கோலியை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ராக்கோலி வெஜிடபிள் சூப் தயாராகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராக்கோலி வச்சு வெறும் சூப் மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்லைங்க, நிறைய நம்ம பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கோலியும் பன்னீரும் வச்சு ஒரு சப்ஜி, அதாவது சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு எது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்கோலியும் பன்னீரும் வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராக்கோலியும் பன்னீரும் வச்சு ஒரு சப்ஜி, அதாவது சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு எது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்கோலியும் பன்னீரும் வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
முதல்ல நம்ம இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ராக்கோலி பன்னீர் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: ப்ராக்கோலி ஒரு 20 பூக்கள், பன்னீர் சதுரங்களாக நறுக்கியது 1/4 கப், தக்காளி 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சோம்பு 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு. ப்ராக்கோலி பன்னீர் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, அது சூடாகட்டும். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் சூடானவுடனே கொஞ்சம் சோம்பு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், வெங்காயம் லேசாக வதங்கினோடனே தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, வதங்கினோடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, நம்ம இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலி, சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ப்ராக்கோலி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி காலிஃப்ளவரை விட இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ இது கூட நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்க பன்னீரை சேர்க்க போகிறோம். நீங்கள் வெறும் ப்ராக்கோலி மட்டும் போட்டும் செய்யலாங்க. நான் கூட ஒரு இதுக்காக தான் பன்னீர் சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு குருமா மாதிரி பண்ணுவோம் சப்பாத்தி பூரிலாம் பண்ணும்போது, அதுலேயும் நீங்கள் வந்து ப்ராக்கோலியை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை கொதிச்சா போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து நீங்கள் இது இன்னும் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தண்ணி வற்ற விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் இன்னும் கிரேவியாக வேணும், ஒரு குருமா மாதிரி வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு குருமா மாதிரி கெட்டியாக வரும் உங்களுக்கு. இல்லை தக்காளி வெங்காயம் வந்து நம்ம அப்படியே பொடியாக நறுக்கி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி விழுதாக சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வந்துடும். நீங்கள் எந்த இதுக்கு சைட் டிஷ்ஷாக அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிரேவி வந்து பார்த்துக்கோங்க எப்படி வேணும்னு. இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு சாம்பார் சாதத்துக்கு வந்து நல்லா ட்ரையாக பண்ணிவிட்டு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க கூட வச்சுக்கலாம் நீங்கள்.
அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ராக்கோலி பன்னீர் சப்ஜி தயாராகிருச்சு. நம்மளுடைய ப்ராக்கோலி பன்னீர் சப்ஜியும் தயாராகிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி புலாவ் பண்ணிங்கன்னா அதுக்கும் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்தது ப்ராக்கோலி வெஜிடபிள் சூப். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வெண்ணெய் சூடான உடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராக்கோலி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுட்டு மிளகு, சீரகமும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா காயெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ராக்கோலி மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்ச காய்கறி எல்லாத்தையும் வடிகட்டி அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வடிகட்டின காயெல்லாம் மிக்சியில் நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு சூடான உடனே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கிட்டு மேலாப்பில் அந்த எடுத்து வச்சுருக்க ப்ராக்கோலி பீசஸ் போட்டு அலங்கரித்து நீங்கள் உங்கள் சூப்பை எல்லாருக்கும் பரிமாறலாம். அடுத்தது ப்ராக்கோலி பன்னீர் சப்ஜி. அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வானல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு திரும்ப அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு உங்களோட சப்ஜி தயாராகிரும். இதில் மேலாப்பில் கொத்தமல்லி தூவி அலங்கரித்து பரிமாறினீங்கன்னா உங்களுடைய ப்ராக்கோலி பன்னீர் சப்ஜி தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம ப்ராக்கோலி வச்சு 2 டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுத்து பழக்குங்க. இந்த மாதிரி கொடிய நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல இயற்கையே கொடுத்த ஒரு காய்கறி தான் ப்ராக்கோலி. அதனால் அது விலை கூட இருக்குதுன்னு யோசிக்காமல் அப்பப்போ முடிஞ்சப்பெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பழக்குங்க. இதை நிறைய வித்தியாசமாக செய்யலாங்க. நீங்களே எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.